பாத்தியா நல்லா Thanks a lot. Don't அவசரம். Wait and see. பசங்க பணத்தையும் கொடுத்துட்டு உதையும் வாங்கி கட்டிக்கிட்டானுங்க. அப்படி இத பாரு, நான் தான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன பயம்? எங்க சிரி, நல்லா சிரிக்கணும். என்னால எழுந்திருக்க முடியாது, வேணும்னு அவரை உட்கார சொல்லு. பாபு, என்னப்பா? உங்க அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றேன். பாபு, என்ன விஷயம் கேட்டா? டெல்லியில இருந்து கிருஷ்ணா லெட்டர் போட்டிருக்கான். தன் குடும்பத்தோட ஒரு 4 நாளைக்கு வந்து இங்க தங்க போறானா. வரவங்க போறவங்க விஷயம் எல்லாம் எனக்கு வேண்டாம். அவங்க வந்தா ஹோட்டல்ல தங்க சொல்லி சொல்லுடா பாபு. ஏய், இவன் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ற பையனா? இவங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு அறிவு இருக்கா? இருக்கு, வேணுமா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உனக்கும் தெரிஞ்சவா, எனக்கும் ரொம்ப வேண்டியவ. டெல்லியில இருந்து இங்க வர்றான், அவனை கொண்டு போய் ஹோட்டல்ல தங்க சொல்றதா மரியாதை? மரியாதை இல்ல, அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்க? அம்மா, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் அமைதியா, அடக்கமா, பொறுமையா நான் சொல்றத கேள். நீங்களும் அப்படியே சொல்லுங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற வரைக்கும் நாம 2 பேருக்குள்ள தற்காலிகமா ஒரு சமாதான உடன்படிக்கை, டெம்பரரி காம்ப்ரமைஸ். என்ன எழுதி கையெழுத்துக்கு எடுத்து போனோமா? ஐயோ, வெளியே இருந்து வர்றவங்களுக்கு நம்ம உள்நாட்டு குழப்பமும் நம்ம குடும்ப தகராறும் தெரியாத அளவுக்கு நாம நடந்துக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சு. இதுல உனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே? அப்செக்ஷன் இல்ல. ஆனா 2 விஷயம் தெரியணும். என்னது? அவங்க வந்துட்டு போன பிறகு நாம 2 பேரும் மறுபடியும் பழையபடிதானே? பழையபடின்னா? ஆமா, செப்பரேட் செப்பரேட். அப்ப அவங்க நம்பர் அளவு தான் நடிப்பெல்லாம். சரி, அது மீறி போக கூடாது. சரி சரி, நானும் சரி சரி. நோ மென்ஷன்.